பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கடந்த வாரத்தில் எதை குறித்து பேசணும்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எனக்குள்ள ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்னன்னா, பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்களை குறித்து சபையில் எடுத்துற அப்படின்னு. இவன் நமக்கு ஆதரவானவன் அல்ல, நண்பன் அல்ல, நம்மை நேசிக்கிறவன் அல்ல, நமக்கு நன்மை செய்கிறவன் அல்ல, நமக்கு விரோதமாக எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு திரிகிறவன். அவனுக்கு சபை எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். தேவ பிள்ளைகள் மோசம் போகுகிறார்களே, தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்களே, தேவ பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்களே, பிசாசானவனை உங்களை காட்டி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் பிசாசானவனை எப்படி ஜெயிக்கணுமோ, எப்படி மேற்கொள்ளணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இவன் தாண்டா அந்த திருடன் நான் காட்டி கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபை ஒரு அல்லேலூயா சொல்லட்டும். ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த திருடனை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள், எச்சரிப்போடு இருப்பீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் மொதல் விஷயம் எதை வச்சேன் தெரியுமா? பிசாசின் நாமங்களை ஏன் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் அப்படின்னா, பிசாசை மேன்மைப்படுத்தவா, இல்லை பிசாசை போற்றவா, இல்லை பிசாசை புகழவா, இல்லை பிசாசை பற்றி பேசி அவனை பெரியவனாய் காட்டிக்கொள்ளவா? இல்லை, அவன் ஒரு சாதாரண ஆள், ஏற்கனவே தள்ளப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன். ஆமென். அவனை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் உங்களால் முறியடிக்க முடியும். நீங்களும் பிசாசை எதிர்த்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அனுதினமும் போராடுறான். ஒவ்வொரு சூழ்நிலை மூலயமா, ஒவ்வொரு காரியங்கள் மூலயமா, ஒவ்வொரு செயல் மூலயமா, ஒவ்வொரு சம்பவங்கள் மூலயமா, பல விதங்களிலே போராடுகிற ஆவியை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளாவிட்டால் நீங்கள் அவைகளை மேற்கொள்ள முடியாது. சொல்றது புரிஞ்சுச்சா? அப்போ பிசாசுடைய நாமங்களை வர்ணிக்கிறது நம்ம வேலை இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன், பிசாசுக்கு சில நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்களுக்கு தகுந்தாற் போல அவனுடைய குணாதிசயங்கள், கேரக்டர் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அந்த நாமங்களுக்கு தகுந்தாற் போல அவனுடைய தன்மை இருக்கிறது. இப்ப இந்த நாமங்களையும், இந்த நாமங்கள் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது என்பதையும் நான் அடையாளம் காட்டி கொடுத்துட்டேன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் உருவாகலாம். அப்போ இயேசுவின் நாமத்தில் அதை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உங்களை தப்பித்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்குள்ள பிசாசு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தானா அது என்ன வகையான நாமம் என்பதை அறிந்து இந்த கிரியை என்னை மேற்கொள்ளாதபடி கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாத்துக்க முடியும். புரிஞ்சுச்சா? அதுக்காக தான் இந்த நாமங்களை குறித்து. அப்போ வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்தந்த நாமத்துக்கு தகுந்தாற் போல தான் அவருடைய செயல் இருக்கும். இந்த நாமங்களுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. அந்த நாமங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கு. அந்த நாமங்களுக்கு பண்புகள் இருக்கு. அந்தந்த நாமங்களுக்கு தகுந்தாற் போல தன்மைகள் இருக்கு. இப்போ பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னா பொதுவாக பிசாசே போ, பிசாசே போ, பிசாசே அப்படின்னா இங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ எந்த நாமத்தின் அடிப்படையில் இருந்து கிரியை செய்கிற ஆவியை, அந்த நாமத்தை அறிந்து, அந்த குணாதிசயத்தை அறிந்து, அந்த கேரக்டரை அறிந்து, இந்த கிரியை, இந்த நாமமுடைய கிரியை எனக்கு விரோதமாய் போராடுகிறபடினாலே அந்த பர்டிகுலர் நாமத்தின் கிரியைகள், அதனுடைய செயல்பாடுகளை அறிந்து கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தினாலே அதற்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கணும். சும்மா ஆகாயத்தை பார்த்து சிலம்பம் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரயோஜனம் இல்லை.
சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சும்மா ஒரு கத்தி எடுத்து ஆகாயத்துக்கு நேராக சுற்றினா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்கள் எதிரி யாரு? உங்களுக்கு விரோதமாக அவன் கொண்டு வருகிற கண்ணி என்ன? அவன் என்ன மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்துகிறான், என்ன மாதிரி சூழலை பயன்படுத்துகிறான், என்ன மாதிரி செயலை பயன்படுத்துகிறான் என்பதை அறிந்து அதை மேற்கொள்கிறது தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கிறது அனுபவம். பொதுவான ஜெப வாழ்க்கை ஓகே, ஆனால் அதை தாண்டி சில ஆழமான காரியங்கள் இருக்குது. நான் வேகமாக போகிறேனே பாருங்கள், இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் சொல்கிறேனே. சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் கொடுத்துன்னு இருந்தாங்க. அங்கே ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு. அந்த காம்பவுண்டில் ஒரு 2 வீலர் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஒரு 2 வீலர் இருந்துச்சு. இந்த 2 வீலரை அந்த வீட்டார் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய காம்பவுண்டில் தான் நிறுத்தியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளியில் வரும்போது என்ன நடந்ததுன்னா, அந்த 2 வீலர், அந்த ஸ்கூட்டர் காணோம். இந்த ஸ்கூட்டரை காணோம் அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, அணைஞ்சாங்க, எங்கேயுமே ஸ்கூட்டரை கண்டுபிடிக்க முடியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் கிடைக்கல. 6வது நாள் அந்த வீட்டார் எதர்ச்சியாக அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அந்த காம்பவுண்டுக்குள்ளே மறுபடியும் அதே ஸ்கூட்டர் அங்கேயே நிற்கிது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். காணாமல் போன ஸ்கூட்டர் மறுபடியும் எங்கே நிற்கிது? அங்கேயே நிற்கிது. அங்கேயே நின்னோன்னே உடனே இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அதில் ஒரு கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்டிக்கரை வச்சு ஒட்டப்பட்டிருக்கு. உடனே என்னடா அதுன்னு எடுத்து பார்த்தா ஒரு சினிமா தேட்டரில் மாலையில் காட்சிக்கான ஒரு 5 டிக்கெட் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஆச்சரியம், ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருக்க காரியம், ஐயா நான் உங்களுடைய வண்டியை திருடினேன் நான் தான். இந்த வண்டியை நான் திருடிட்டு போனதுலேருந்து எனக்குள்ள ஒரு சமாதானமே இல்லை. நான் ஏதோ பாவம் பண்ணிட்டு தான் உணர்றேன். நான் செய்தது என்னது? பாவம். இந்த பாவத்துக்கு பரிகாரமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கூட்டரை கொண்டு வந்து மறுபடியும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன். இந்த 5 நாள் உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளானது என்னால் தான். இந்த மன உளைச்சலிலிருந்து உங்களை மீட்கிறதுக்காக நான் ஒரு காரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்சது, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு படத்துக்கான டிக்கெட் 5 டிக்கெட் என்ன பண்ணியிருக்கிறேன், இதோடு வச்சுருக்கிறேன். நீங்கள் போய் சந்தோஷமாக படத்தை பார்த்து சமாதானமாக இருங்க. நான் உங்களுக்கு செஞ்ச தவிர என்ன பண்ணுங்க மன்னிங்க. இந்த கடிதத்தை பார்த்தோன்னே எப்படி இருக்குது? உண்மை சம்பவங்க, சென்னையில் நடந்த உண்மை சம்பவம். இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த குடும்பத்தார் அந்த திருடன் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டுட்டு, ஓ அந்த பையன் இந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறான், இவ்வளோத்துக்குள்ளே ஒரு மனமாற்றம் வந்திருக்கு, ஆண்டவர் என்னை தண்டிப்பாருன்னெலாம் எழுதியிருக்கிறான், அதனால் வந்து மறுபடியும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சிட்டாங்க. சரி, டிக்கெட் கிடச்சிச்சு, சந்தோஷமாக என்ன பண்ணியாச்சு, குடும்பமாக டிக்கெட் எடுத்துகிட்டு சினிமா தேட்டருக்கு கிளம்பியாச்சு. போயாச்சு. ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னென்னா, அந்த வீட்டில் இருந்த ஸ்கூட்டரும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே ஹாலில் இருந்த, கிச்சனில் இருந்த, படுக்கறையில் இருந்த மொத்த ஜாமானையும் அவனே கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். அருகாமையில் இருந்தவர்கள் நாங்கள் கேட்டாங்க, இல்லைங்க ஏற்கனவே ஸ்கூட்டர் காணாமல் போச்சுன்ற விரத்தியில் இருந்தாங்க, நாங்கள் அவங்களுடைய நண்பர்கள் தான் 4 பேரும், அவர்கள் வீடை காலி பண்ணணுன்னு எங்களுக்கு உதவி கேட்டாங்க, அவங்க அந்த புது வீட்டில் இருக்கிறாங்க, நாங்கள் ஜாமான் எடுக்க வந்தோம் அப்படின்னு சொன்னதா. இது உண்மை சம்பவம், கற்பனை அல்ல. பிசாசானவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் சில விகைகளை தந்திரமாய் செயல்படுவான். அவனுடைய நோக்கம் இந்த ஸ்கூட்டர் கிடையாது. பெரிய மீனை பிடிக்க அவன் குட்டி புழுவை கொக்கியாக போட்டு தூக்கி போட்டிருக்கான், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகள் கிடைக்குது, சில இலவசமாக கிடைக்குது, சரி நம்ம விரும்பின மாதிரி கிடைக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி பிசாசினுடைய தந்திரம் என்ன.
நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரை கொடுக்கும்போது மருத்துவர்கள் அது ரொம்ப கசப்பாக இருக்குன்றதுனால பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்கன்னு அந்த மாத்திரை மேலே ஒரு சாக்ரீன் சொல்லி ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. என்னது? சாக்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணால் அது இனிப்பாக இருக்கும். உடனே பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க? அதை வாங்கி போட்டுருவாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது வாயில் அப்படி ஒரு கசப்புன்னு. இன்றைக்கி பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜனங்களை மோசம் போக்கும்படிக்காக இந்த மாதிரியான தந்திரங்களை தான் என்ன பண்ணுறான்? பயன்படுத்துகிறான். பாருங்கள், இது போலவே பிசாசானவன் தன்னுடைய கசப்பான அனுபவங்கள் என்ற நஞ்சின் மேலே, கசப்பான அனுபவன்ற நஞ்சின் மேலே அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்கிற சர்க்கரையை தடவி தான் மனுஷனுக்கு கொடுப்பான். ஆமென். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். அல்லேலூயா. மேலே இனிப்பாக தான் தெரியும், உள்ளே போனால் தான் தெரியும். சொல்கிறது புரியுதா? இன்றைக்கு புகையினையினால், சிகரெட்டுனால, சினிமாவால், விபச்சாரம் ஆகிய கசப்புகளின் மேலே சத்ருவாகிய பிசாசு கொஞ்சம் சர்க்கரையை தடவி தான் என்ன பண்ணுறான்? கொடுக்குறான். பார்க்க கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். குடிக்கிறவன் யாருமே குடித்து வீணாகி கெட்டு போகணுன்னு குடிக்கிறது இல்லை. சினிமாவினால, விபச்சாரத்தினாலையும் கொஞ்சம் ஆசையை காட்டி, கொஞ்சம் இனிப்பை காட்டி, கொஞ்சம் மாயையை காட்டி தான் என்ன பண்ணுறான்? சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் விசுவாசத்தில் பெரியவனாக வளர்ந்த மோசே இவைகளை என்ன பண்ணான் தெரியுமா? வெறுத்தான். மோசே என்ன பண்ணாரு? வசனம் சொல்லுகிறது, எடுங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்கள. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அது அவன் அங்கீகாரமாக நினைக்கல. சொல்றது புரியுதா? தேவ பிள்ளைகளே, பிசாசானவனுக்கு ஜாக்கிரதையா இருங்க. தேவ சித்தம், தேவ திட்டம் தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்கள் வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் பாருங்க, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, 2வது வசனம் பாருங்க 25, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். எப்படி? பாவ சந்தோஷம், அதை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்ததை தெரிந்து கொண்டு, துன்பத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கிட்டான், அதை மேன்மை எண்ணலை, அதை வெறுத்தான். பெரியவன் ஆன உடனே அவன் அல்லேலூயா. பாருங்க, கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. அப்புறம் பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணி நான் மோசே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம இனிமை என்று நினைக்கிற, நம் விருப்பம் என்று நினைக்கிற, நம் பார்வைக்கு நலமாய் தெரிகிற காரியங்களை பிசாசு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் இனிப்பை கலந்து உங்கள்கிட்ட விவரமாக கொடுக்குறான். தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதிலிருந்து தப்பித்து கொள்ளணும்னா அவனுடைய குணாதிசயம் என்னன்னு தெரியணும். நீங்க உங்க எதிராளியை குறித்து தெரிந்திருக்கணும். என் எதிராளி என்னுடைய பலவீனம் என்ன, பலன் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் அவனோடு நான் என்ன பண்ண முடியும்? யுத்தம் பண்ண முடியும். அப்பதான் அவனை நான் மேற்கொள்ள முடியும். அவன் என்னென்ன மாதிரியான காரியம் பண்ணுவான் லூசிஃபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆமென். லூசிஃபருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருந்தான்னு, என்ன பண்ணுவான்னு போன வாரத்தில் நான் என்ன பண்ணியிருந்தேன்? பிரசங்கம் பண்ணேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசானவன் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. ஏன் மனிதன் பிசாசு விரிக்கிற வலையில் விழுந்து போகிறான்? ஏன் பிசாசு விரிக்கிற வலையில் மனுஷன் விழுந்து போகிறான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அறியாமல். இந்த பிசாசானவனை பற்றி தெரியாத, அவனுடைய குணாதிசயங்களை பற்றி தெரியாத, அவனுடைய நாமங்களை பற்றி தெரியாத, அறியாமல். ஆமென். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மரித்த மனித ஆவி மீண்டும் மனுஷனுக்குள்ளே வந்து, நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஆல்ரெடி ஒரு மனுஷன் மரிச்சிட்டான், அதை விபத்தில் இருக்கலாம்,
இல்லாட்டி நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், இல்லை வயது மூர்ப்பின் இருக்கலாம், இல்லை கொலை செய்யப்பட்டு மரிச்சிருக்கலாம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த செத்த ஆவி இருக்குது பாருங்க, அது 3வது வீட்டில் ஒருத்தர் செத்தாருங்க தூக்கு போட்டுக்கிட்டு, அவர் தாங்க இங்கே ஆவியாக திரியிறாரு. அந்த 4வது வீட்டில் ஒருத்தவன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஆவி இவருக்குள்ளே வந்துருச்சுங்க. ஐயோ அந்த பையன், வாலிப பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான், அவன் அங்கேயே இருந்துட்டு வர எல்லாரையுமே ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் செத்து போன மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷனுக்குள்ளே வந்து அவனை மோசம் போகுதுன்னு நம்புறீங்க? நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். செத்து போனால் இந்த ஊழியக்காரங்க பேய் ஓட்டும் போது, பிசாசு ஓட்டும் போது பார்த்துருக்கீங்களா? அது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், யார் வந்திருக்க? நான் தான் ராஜா வந்திருக்கேன். எப்படி செத்த? அன்னைக்கு நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் அடித்து செத்துட்டேன். உனக்கு எதுக்காக வந்த? என் வாழ்க்கையில் நான் வாலிப பராயத்தில் இறந்ததுனால எனக்கு என் வாழ்க்கையை என்னால் அனுபவிக்க முடியாமல் போச்சு, அதனால தான் இவனுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். போறியா இல்லையா? போக மாட்டேன். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பார்த்துருக்கேன்றவங்க கரங்களை உயர்த்துங்க. சரி, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் இல்லாத, வேதம் சொல்லாத என் சுய ஞானத்திலோ இல்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையோ வேலையே கிடையாது. பைபிள் கோட் பண்ணுதா? ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே எழுதப்பட்டிருக்கிறார். இந்த வேத வசனம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்குது. வேதம் சொல்லாத ஒரு விஷயத்தை எந்த ஊழியக்காரன் சொன்னாலும், எந்த நூதன தூதன் சொன்னாலும், எந்த நூதன சீஷன் சொன்னாலும் நம்பாதீங்க, அது பொய். வசனம் என்ன தெரியுமா சொல்லிருக்கு? எபிரேயர் 9வது அதிகாரம் எடுக்க வேணாம், 27ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு எழுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நீ செத்தினா நியாய தீர்ப்பு உனக்கு அளவுதான். நீ பேயாளைவன் பைபிள் இல்லை, சத்தியம் சொல்லலை. ஆண்டவர் சொல்லாத ஒன்றை பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, பழக்க வழக்கத்துக்காக, மாயைக்காக பிசாசு எடுத்து பயன்படுகிற தந்திரத்தில் இது ஒன்று. நான் வந்திருக்கேன், அவன் போயிட்டானா, அடுத்தது யாரு? அடுத்தது சுரேஷ் வந்திருக்கேன். சுரேஷ் நீ எப்படி செத்த? வசனம் தெளிவா சொல்லுதியா? வசனம் தெளிவா சொல்லுது. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பிசாசு பையனும் பையக்கு பிதாவுமா இருக்கிறான். அவன்கிட்ட உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கிற. இப்படிப்பட்ட குரூப்பை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, அக்கிரம செய்கைக்காரன் என்னை விட்டு போ. அப்ப பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வராதா? பிசாசு பிடிக்காதா? இயேசு பிசாசுகளை துரத்தினாரே. எப்படி அப்படின்னா, அந்த கதை வேற, இங்க இருக்க கதை வேற. 6000 பேர் ஒருத்தவங்களுக்குள்ள இருந்தான், 7 பிசாசு ஒருத்தவங்களுக்குள்ள இருந்தா. பைபிள் இருக்கு, ஆண்டவர் விரட்டியிருக்காரு. அது என்ன ஆவி அப்படின்னா, செத்து போன மனித ஆவி அல்ல. ஏன் அப்புறம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? அதுதான் சொன்னேன், இந்த நாமங்களையும் அதனுடைய செயல்பாடுகளை குறித்த அறிவு எனக்கு இல்லை. என் அறியாமையினாலே அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், என் அறியாமையினாலே அதை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் அறியாமையை பிசாசு சாதகமாக எடுத்துட்டான். நீ விரட்டுன்னு விடிய விடிய விரட்டுவான். கடைசியில் நைட்டு போயிடுறியா? போயிடுறேன். போயாச்சா? அடுத்த 2 நாள் கழிச்சு மறுபடியும் பாஸ்டருக்கு ஃபோன் வரும். என்ன தெரியுமா? மறுபடியும் பிசாசு வந்துருச்சு, அதே சுரேஷ் ராஜாலாம் வந்துட்டாங்க. இருந்தால் தானடா வரத்துக்கு. அதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற ஆவி வேறு. அதை அடையாளம் கண்டுகொள்ள தான் பிசாசுனுடைய நாமங்கள், அதனுடைய குணங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உபாகமம் எடுக்க வேணாம், 32:17 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதா பயப்படாதவைகளும் ஆகிய நூதனமாக தோன்றிய புது தெய்வமாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள். அறியாம
கட்டி வச்சிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டில் 10வது அதிகாரம் 20ஆம் வசனம்ல, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல. அவன் தேவன் நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அதுக்குள்ள இருக்கிற மேற்படியா யாரு, அது என்ன பண்ணுவான், அவனுக்கு போய் இவன் பலி செலுத்தினா அது என்ன இவனுக்கு பண்ணும். அதுதான் பிசாசனுடைய நாமத்தை, அவன் குணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு? நீங்கள் பேய்களோட ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் யாரோட ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த கிரியை தான் உங்களுக்கு. அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க, ஏன்னா உன்னைய பற்றி சொல்லு, உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னைய பற்றி சொல்லிடுவேன்னு. புரியுதா? சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அறியாமை, இந்த அறியாமை நீங்கி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் பிசாசை பற்றிய அவனுடைய நாமங்கள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய அக்கினி அம்புகள், அது மட்டும் இல்லை பூமி மண்டல பிசாசின் போராட்டம்னா என்ன, ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசினுடைய போராட்டம்னா என்ன, மோசம் போக்கும் பிசாசுனா என்ன என்பதை அறிந்தால் தான் அவனை எதிர்க்க முடியும். அதை தான் இந்த நாட்களில் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் வசனத்தில் எந்த அளவுக்கு பலப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிரியான பிசாசானவனை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆவியில் பலப்பட்டு அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியும், பிசாசானவனை விரட்ட முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நின்கள், அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஓடி போவான். அவனை நீங்கள் சரியாக கையாகலாகாத வரைக்கும் அவன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசின் நாமங்கள் அறிவது, அவனுடைய குணங்கள், அவனுடைய பண்புகள், அவனுடைய தன்மைகள் அறிவது, அதை மேற்கொள்ள நமக்கு என்ன பண்ணுது? அவனை உயர்த்தல்ல, அவனை மேற்கொள்ள பயன்படுது. ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் பிசாசனுடைய நாமங்களில் நேற்றுக்கு நான் பேசுறது லூசிஃபரை பற்றி பேசினேன். லூசிஃபருடைய ஆவி எப்படி கிரியை செய்யணும்னு நான் சொன்னேன். அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நான் சொன்ன குணாதிசயத்தோடு ஒருத்தவன் உங்கள்கிட்ட நடக்கிறான், இல்லை உங்கள்கிட்ட ஒருத்தவன் தெரிஞ்சவன் இருக்கிறான் அப்படின்னா அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. அந்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்ய என்ன பண்ணும்? உங்கள் ஆவியை கெடுக்கும். இல்லை, அப்படிப்பட்ட லூசிஃபர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பெருமை உள்ளவன். நான் செய்வேன். சபை என்பது ஒரு கல்லோடு இன்னொரு கல்லாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். இதில் ஒன்று மட்டும் தன்னிச்சு, அதாவது தேவ தூதர்களில் ஒன்றாய் இருந்தவன் அவன் தன்னை தனிமையாய், தன்னை மேன்மை, ஐ வில் போது என்ன ஆயிடுச்சு? அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. இந்த எண்ணம் யார்கிட்டையாவது இருந்தால் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை அந்த எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னா இப்பொழுதே இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வருகிற லூசிஃபரின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ரத்தத்தினாலே கட்டுகிறேன்னு சொல்லி கட்டுங்க. அவனை நம்ம தண்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் சொல்லுது, அவன் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டவன். அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு அவன் தண்டனை காலத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அதில் யார் யாரெல்லாம் விழுங்கலாமோ என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனோடு விழுந்து போன கூட்டமும் இருக்குது, விழுந்து போன தூதர்கள் இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி எல்லாமே அந்த லைனில் வர ஆளு தான். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ நேராக நான் விஷயத்துக்கு போகிறேன். ஆல்ரெடி அதை குறித்து பேசியாச்சு. ரெண்டாவது காரியம் இன்றைக்கி டைம் இருக்குது. ஆமென், 11:30 மணிக்கு தான் முடியணும், 11:05 தான் ஆகுது. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது நாமத்தை குறித்து பார்ப்போம். முதலாவது நாமம் என்ன சொன்னேன்? லூசிஃபர். ரெண்டாவது நாமம் என்ன அப்படின்னா சாத்தான். இந்த சாத்தான் நமது பிசாசின் நாமத்தில் ரெண்டாவது சாத்தான் என்பதாகும். சாத்தான் என்ற பெயருக்கு அர்த்தம் பைபிள் தெளிவாக சொல்லுது, எதிராளின்னு அர்த்தம். பொறாமைக்காரன், எதிராளி. வசனம் சொல்லுகிறது. ஆமென், எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. சத்தமா வாசி. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் எப்படின்னா, இந்த சாத்தான் எப்படிப்பட்டவனா, உங்களுக்கு எதிராளி.
நம்ம நிறைய நேரத்தில் யார் நமக்கு எதிராளினா ஏற்ற வீட்டுக்காரன் எதிராளி, பக்கத்து வீட்டு எதிராளின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையான எதிராளி யாருக்கு தெரியுமா? மனுக்குலத்துக்கு சாத்தான் தான். இவனை குறித்து பார்க்கும்போது நல்லா பாருங்கள், சாத்தான் நமது எதிராளியாக எப்படி மாறினான்றதை பார்க்கணும். ஏன் அவன் எனக்கு எதிராளி? எதனால் அவன் எனக்கு எதிராளி? பாருங்க, இந்த லூசிஃபர் தான் இந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து தள்ளப்பட்டவன். ஏதேன் தோட்டத்திலேருந்து தள்ளப்பட்ட ஆள் யார்? இந்த லூசிஃபர் தான். சரியா? இப்போ இவன் தள்ளப்பட்டான்ல, இந்த தள்ளப்பட்ட இந்த இடத்துல தான் ஆண்டவர் மனுஷனை வச்சார். ஏன் அவன் எனக்கு எதிராளியாக மாறினான்னா, நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. வசனத்தை எடுத்துருவோமா வாங்க. ஏன்னா ஆதியாகமம் 2:8 வாசிங்க. ஆதியாகமம் 2:8. கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ மனுஷனை எங்கே வச்சார் ஆண்டவர்? ஓகே, இப்போ அடுத்து அப்படியே வாசிப்போம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். யார் இருந்தா? லூசிஃபர். யார் இருந்தா? வாசிமா. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இப்ப மேட்டர் என்னன்னா, இவன் அனுபவிச்ச இடத்த ஆண்டவர் மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணாரு. ஏன் மனுஷனுக்கு அவன் எதிரியா இருக்கிறான் தெரியுமா? அவனுடைய இடத்துல தான் ஆண்டவர் மனுஷனை, அதுவும் தூதனாய் அல்ல, தம்முடைய செயலை தூக்கி வச்சார். அதை அவனால் பொறுக்க முடியல. அவன் பொறாமக்காரன். ஒரு சிலர் அவங்களை நல்லா கவனிச்சிங்கன்னா பொறாமை எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய உயர்வை பொறுக்க முடியாது. உங்கள் உயர்வை சகிக்க, அது உங்கள் வேலையில் இருக்கலாம், உறவுகள் மத்தியில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், ஏன் சபையில் கூட இருக்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த பொறாமையினாலே செயல்படுகிற கிரியைகள், அது யாருடைய கிரியை? சாத்தானுடைய கிரியை. அப்போ இந்த பொறாமையான எண்ணம் ஒருவேளை எனக்குள்ள வரும்னா, அது என்ன ஆவி? சாத்தான் உள்ள தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறான்னு என்ன பண்ண முடியும்? உடனே ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரிஞ்சா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பாருங்கள், லூசிஃபர் இருந்த அழகை ஆண்டவர் உரிந்து கொண்டு அதை புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்தார். ஆமென். லூசிஃபரை ஆண்டவர் தள்ளி அந்த மேன்மையை யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபைக்கு. வசனம் சொல்கிறது. ஆமென். எடுத்து வாசிங்க. எபேசியர் 2:10. அவன் எப்படி இருந்தவன், அவன் தள்ளப்பட்டுட்டான். இப்போ இந்த எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் நாம் யாருடைய கிரியைகளாக இருக்கிறோம்னு பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா. யாருடைய செய்கையா இருக்கிறோம்? தேவனுடைய. இதுக்கு முன்னாடி யார் தெரியுமா அவருடைய செய்கையா இருந்தது? அதே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 28:12. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், 12 தானம்மா? வாசிங்க. விசித்திரமாய் செய்யப்பட்ட. அப்படியா? அப்புறம் நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இந்த படைப்பு விசித்திரமாய் படைத்த படைப்பு. இந்த படைப்பை தள்ளி ஆண்டவர் இப்ப யாருடைய செய்கை யாரா இருக்கிறான்? மனிதன் அவருடைய செய்கையா இருக்கிறான். சொல்றது புரியுதா? ஏன் மனுகுலத்துக்கு அவன் எதிரியா இருக்கிறான்? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவன் திறமையுள்ளவனாய் இருந்த இடத்தில் இயேசுவின் சீஷர்களை திறமையுள்ளவர்களாய் ஊழியத்தில் இயேசு வைத்தார்.
அவன் காப்பாற்றுகிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கேரும்னு இருக்கு. ஆமென். எசேக்கியேல் அதிலே 28:15 வாசிங்க, இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அப்படின்னா எப்படின்னா, அவன் திறமையானவனாய் பூரணமானவனாய் என்ன சூப்பரா இருந்தான். இப்போ அந்த யாரா ஆண்டவர் உருவாக்கிட்டாரு? தம்முடைய சீஷர்களை, கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை என்ன பண்ணிட்டாரு? அவர் அந்த சிறப்புடையவர்களாய் புதிய மணவாட்டி சபையை மாற்றிட்டாரு, புதிய ஏற்பாடு சபையை மாற்றிட்டாரு. இப்போ ஏன் அவன் நம்மளோடு போராடுறானா, சபையோடு போராடுறானா? அவன்கிட்ட இருந்த மகிமையை ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய ஜனமாகிய நமக்கு கொடுத்துருக்கிறார், மணவாட்டிக்கு. அதனால் போராடிக்கிட்டு தான் இருப்பான். அவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருப்பான்? எதிராளி. அவன்கிட்ட காம்ப்ரமைஸே கிடையாது, காம்ப்ரமைஸ்க்கு வேலையே கிடையாது. உங்களுடைய ஒரே எதிரி யார் தெரியுமா? பொண்டாட்டி கிடையாது, புருஷன் கிடையாது, புள்ள கிடையாது. உங்கள் எதிரி பிசாசு. ஏன் உங்களை அவன் விழுங்கலான்னு கட்சிக்கிறான்னா, ஏன் உங்களை தந்திரமாக எப்படியாவது விலை பண்ணணும்னு நினைக்கிறான்னா, அவன் இடத்த ரீப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, லூசிஃபர் பாடி ஆராதனை செய்த இடத்தில் இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல மனுஷனை வச்சிட்டாரு. ஆமென். மணவாட்டி சபையை வச்சிட்டாரு. ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியுமாயும் ராஜரிகமான ஆசாரியருமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாருங்க? யாரு? நாம். மணவாட்டியான சபை நீங்களும் நானும். அவன் விசித்திரமாய் படைக்கப்பட்டவன், அவன் மேன்மை இழந்தான். அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. காப்பாற்றுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கேருமீன் தான். அவன்கிட்ட குறையில்லாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அவன் விழத்தள்ளப்பட்டான். அந்த இடத்த ஏதேனில் இருந்தவன் அந்த இடத்த ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? அவன் நம்மளுடைய ஜென்ம விரோதி. சாத்தானுடைய நாமம் இருக்கு பாருங்க. லூசிஃபருடைய நாமம் என்ன கிரியை செய்யணும் உங்களுக்கு சொன்னது போல, இந்த சாத்தானுடைய நாமம் என்ன பண்ணுனா உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட கண்டினியூவாக ஒருத்தன் போராடிக்கிட்டே இருக்கிறானா, இல்லை கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக ஒருத்தன் போராடிக்கிட்டே இருக்கிறானா, சபைக்கு விரோதமாக ஒருத்தன் போராடிக்கிட்டே இருக்கிறானா, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? இந்த நாமம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்கும் போது பொதுவாக ஜெபிக்கக்கூடாது. எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? எனக்கு விரோதமாய், இல்லை இந்த சபைக்கு விரோதமாய், எங்களுக்கு எதிராக எழும்புகிற இந்த சாத்தானுடைய ஆவியை கட்டுகிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. கரெக்டாக யுத்தம் பண்ணுங்க. ஆகாயத்தில் சிலமம் பண்ணாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த லூசிஃபரின் இது நிமித்தம் மனிதன் மேல் அவன் என்ன பண்ணுறான்? பொறாமை கொள்கிறான். ஏன்? எதனால் பொறாமைப்படுறான்னு சொல்கிறேன்? அவன் இடம் காலியாகி அந்த இடத்த இங்கே ஆண்டவர் புரியுச்சா? ஆமென். இந்த லூசிஃபரின் ஞானம் மனுகுலத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே பொறாமைப்படும் சாத்தான் மனுகுலத்தின் எதிரியாக செயல்படுகிறான்றதை பார்க்குறோம். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் உனக்கு 2 கண்ணு போயிடணும். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமென். பாருங்கள், இந்த பொல்லாத சாத்தான் அவன் பண்ணுற கிரியை என்ன தெரியுமா? சபையை உடைப்பான். சபைக்குள்ள சபையை உடைக்கிற ஆவி ஒன்று இருக்குதுன்னா அது சாத்தானுடைய ஆவி. தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழும்பும். ஆமென், அல்லேலூயா. இந்த சாத்தானுடைய கிரியைகள் தாக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை உடைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குடும்பம் உடையுதுன்னா அதுங்க உள்ள என்ன ஆவி இருக்கு? இந்த நாமம் இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்தை உடைக்கிற, சபையை உடைக்கிற ஆவி. எனவே பொறாமையின் குணமே சாத்தானின் பொறாமை குணம்தான். என்ன குணம்? சாத்தானுடைய குணம். இந்த பொறாமையின் இடம். இந்த
பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பொதுவாக எனக்குள்ள ஒரு பொறாமை வருதுன்னு வைங்களேன், ஓப்பனாக சொல்கிறேங்க, வெளிப்படையாக சொல்கிறேன். ஒருத்தன் வீடு கட்டிட்டான், இல்லை காரை வாங்கிட்டான், இல்லை அவன் நல்லா பிரசங்கம் பண்ணுறான், இல்லை நல்லா ஆராதனை பண்ணுறான், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் நல்லா உயர்த்துறாரு அப்படின்னா, இல்லை நமக்கு கீழே இருந்து ஆண்டவர் ஒருத்தன் எழுப்புறாரு, உடனே என்ன பண்ணுவான்? அவனை வளர விடுறதில்லை, அவனை எழும்ப விடுறதில்லை, அவனை தடுத்து நிறுத்தி ஊழியத்தில் கீழே போட்டு மிதித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி. இது ஆவி என்ன ஆவி தெரியுமா? சாத்தானுடைய ஆவி. ஆமென். குடும்பத்தை உடைக்கிற ஆவி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இணைச்ச குடும்பத்தை உடைக்கிற ஆவி, தேவனுடைய சபையை உடைக்கிற ஆவி. இந்த குணம் உள்ள ஆவி என்ன ஆவி? எதிரான ஆவி. அது பொறாமையின் ஆவி. பொறாமையான மனிதர்களிடத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்குறீங்கன்னா அவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவனுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி என்னது? என்ன நாமம்? இந்த சாத்தானுடைய நாமம். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்து நான் வேகமாக சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். நேரம் இருக்கானா? மூணாவது காரியம் நான் வேகமாக கடந்து போகிறேன். என்னென்னா, மூணாவது நாமம் என்னது? பிசாசு. பிசாசுன்றதும் ஒரு நாமம். இந்த பிசாசுன்ற நாமம் என்னன்னா, சாத்தானின் மூன்றாவது நாமம் என்னது? பிசாசு என்பதாகும். இதற்கு அர்த்தம் என்னன்னா, சோதனைக்காரன் அர்த்தம். எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கீங்க புதிய ஏற்பாட்டு சபையை, இன்னும் சபையை ஆண்டவர் சோதிப்பாரா, பிசாசு சோதிப்பானா, இல்லை யார் சோதிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஆண்டவர் சோதிப்பாருன்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இல்லை ஆண்டவர் சோதிப்பார், தேவன் தம்முடைய பிள்ளைகளை சோதிப்பார், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை சோதிப்பார் அப்படின்ற ஊர்ஜிதம் யாருக்காவது இருக்கா? அந்த சந்தேகம் யாருக்காவது இருக்கா? சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். பாருங்கள், இந்த சாத்தான் என்ற மூன்றாவது நாமம் இருக்குது பாருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சோதனைக்காரன். சோதனைக்காரன். பாருங்கள், இவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை சோதித்து வெற்றி கண்டானா இல்லையா? இந்த பிசாசு ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வெற்றி கண்டவன் தான். ஆனால் நம் ஆண்டவரை சோதித்து அவன் தோல்வி அடைஞ்சான். மத்தேயு எடுத்து வாசிங்க, 4வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு யாரால சோதிக்கப்பட? பிசாசினால். அப்ப இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்? என்ன பண்றவன்? அவர் பல விதத்துல இயேசு என்ன பண்றான்? ஆதாம் ஏவாளை சோதிச்சாங்க, ஆனா அங்க வெற்றி கண்டான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிச்சான், அவனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆமென். இன்னும் தேவ பிள்ளைகளை அவன் என்ன பண்றான்? சோதிக்கிறவன் யாரு? இந்த பிசாசு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் சோதனை வந்தால் உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம்? அந்த ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ? தேவன் ஒரு மனிதனை சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனையும் சோதிக்கிறவர் கிடையாது. அவர் பொன்னையே ஜொலிக்க செய்கிற தேவன். புரியுதா? ஆமென். அவர் எப்படி சோதிப்பாரு? யோசிச்சு பாருங்க. சோதனைகளை அனுமதிச்சிருக்கிறாரு, வசனமே சொல்லுகிறது. நான் அதை பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஆனா கிறிஸ்து இயேசு ஒரு மனிதனை என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்கிறவர் அல்ல. நம்மளோட தவறான புரிதல், ஆண்டவர் ஏன் தானே எப்படி போட்டு சோதிக்கிறாரோ? இயேசுக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா? நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய செய்ய வாழ்க்கையில் சோதனை சோதனை சோதனை. நீ சித்தறிஞ்சு செஞ்சியோ சித்தறியாமல் செஞ்சியோ, தேவனுக்கு பிரியமாக செஞ்சியோ தேவனுக்கு பிரிய இல்லாமல் செஞ்சியோ, உன் சுயத்தில் செஞ்சியோ ஞானத்தில் செஞ்சியோ. ஆனால் இயேசு எவரையும் சோதிக்கிறவர் அல்ல. பிசாசானவனுடைய நாமத்தை அவர் எடுத்துக்க மாட்டார். வசனம் சொல்லுது, பிசாசானவன் சோதனைக்காரன். உங்களை சோதிக்கிற மனிதர்களிடத்துல என்ன ஆவிக்கிரியை செய்துன்னு அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் சோதனை வந்தால் இந்த பிசாசின் ஆவியை கட்டி அந்த நாமத்தை சொல்லி கடிந்து கட்டுங்க. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 தெசலோனிக்கேயர் 3:5 பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 3:5. ஆகையால் நான் இனி
ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். பவுல் சொல்றாரு. ஆமென். சோதனைக்காரன் யாரு? ஆண்டவர் கிடையாது, பிசாசு. ஆமென். எனவே பிசாசின் பெயரில் உள்ள அர்த்தம் சரியாகவே என்ன பண்ணுது? நம்ம வாழ்க்கையில் செயல்படுது. சோதனைகள் கர்த்தரால் வருகிறதல்ல. சோதனையை கர்த்தர் என்ன பண்ணுறது கிடையாது மனுஷனுக்கு. ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் சோதிக்கப்பட்டார்கள், எபிரேயர் 3:8 பார்க்க முடியும். விசுவாசிகள் சோதிக்கப்பட்டார்கள், மத்தேயு 6:13 பார்க்க முடியும். ஊழியர்கள் சோதிக்கப்பட்டார்கள், மத்தேயு 26:41 பார்க்க முடியும். அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சோதனை வரும், வெளிப்படுத்தல் 3:10 பார்க்க முடியும். உறுதி இல்லாதவர்கள் சோதிக்கப்படுவார்கள், லூக்கா 8:13 பார்க்கிறோம். இச்சைகளினால் பரிசுத்தத்திற்கு சோதனை வரும், யாக்கோபு 1:14 பார்க்கிறோம். உலகத்தில் சோதனை வருகிறது, 2 பேதுரு 2:9 பார்க்க முடியும். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உருவாக்கி இயக்குகிறவன் பிசாசு தான். இதை கிறிஸ்து செய்யல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் மேல பழிய போட்டு. நீங்க எல்லாரும் அப்படி கவனிக்கிறத பார்த்தா அந்த வசனத்தை வாசிக்கிறது நல்லதுன்னு தோணுது. யாக்கோபு 13வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம். ஒரு நிமிஷம். யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனமா? மைக்ல வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அப்ப உங்களுக்கு சோதனை வருதுன்னா அது யார் கொடுக்கிறா? மேன். 14வது வசனம் வாசிங்க. நான் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒன்னு நீ காரணம், இன்னொன்னு பிசாசு காரணம். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்றது புரியுதா? நான் புதிய ஏற்பாட்டு சபையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டு கொண்டு வந்து ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா, யோபு சோதிக்கப்பட்டானா? தேவன் சோதிக்கும்படியாக அனுமதித்தார். இன்னொரு காரியம் வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைகள் எல்லாம் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. வசனம் இருக்கா? தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். புரிஞ்சுச்சா? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க திராணிக்கு மேல சோதிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார்னா, பிசாசு உங்களை சோதிக்கிறதுக்குமே திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம அதை தப்பித்துக் கொள்ள வழியும் காட்டுவார். வசனம் இருக்கு. உங்கள் சுய இச்சையினால், உங்கள் ஞானத்தினால, உங்கள் அறிவினால், உங்கள் சுயாதீனத்தினால உங்களுக்கு சோதனை வந்துச்சு. இயேசு கொடுக்கலங்க உங்களுக்கு சோதனை. சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் பொய்யல்ல, வார்த்தை பொய்யல்ல. சோதனைக்கு பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது பரிசுத்தாவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அனுமதிச்சார், இடம் கொடுக்க மாட்டார் திராணிக்கு மேலே. நான் சொல்கிறது புரியுதா? அதை தப்பித்துக்கொள்ள வழியும் வகிப்பார். ஆனால் இங்கே வசனம் இருக்குது, தெளிவாக இருக்குது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால், நல்லா புரிஞ்சுக்கணும், எதனால? எதிராளியான பிசாசு பொல்லாங்கினால் உங்களை சோதிப்பான். இவருடைய பரீட்சையே எப்படி இருக்கும்? வேறு விதமாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே இந்த வார்த்தையை கவனிக்கணும். பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சோதனைக்கார
அவனுடைய வேலை என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, அடுத்த காரியம், நேரம் இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. அடுத்த காரியமாக நான் உங்களுக்கு வேகமாக கடந்து போகிறேன். அடுத்த நாமம் என்ன தெரியுமா? அசுத்த ஆவி. அப்போ முதலாவது லூசிஃபருடைய ஆவி என்ன கிரியை செய்யணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறேன். அந்த நாமத்தினுடைய கிரியை குணம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து மூணாவது பிசாசினுடைய கிரியை எப்படி இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் அதை எப்படி எதிர்த்து நிற்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது அசுத்தாவியை குறித்து வேதம் சொல்கிறது. சாத்தான் நான்காவது பேர் என்ன தெரியுமா? அசுத்தாவி என்பதாகும். அசுத்தாவி என்பது கிரேக்க வார்த்தையான நியூமா அகதாடன் என்பதன் தமிழாக்கம் தான் என்னது? அகதார்டன். அகதார்டன், நியூமா அகதார்டன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அசுத்தாவின்னு அர்த்தம். இந்த வார்த்தை கிரீக்க மொழியிலிருந்து நமக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு தீய ஆவின்னு இன்னொரு பேர் இருக்குது, இன்னொன்று பொல்லாத ஆவின்னு ஒரு பேர் இருக்குது இந்த அசுத்தாவிக்கு. மார்க் 1:23 பார்க்க முடியும். அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்தாவியில் ஒரு மனுஷன் இருந்தான். எங்கே இருந்தான்? ஜெப ஆலயத்திலே. ஜெப ஆலயத்துக்குள்ளேயும் இந்த அசுத்தாவி இருக்கும். சபைக்குள்ளேயும் என்ன பண்ணோம்? இருக்கும். இந்த ஆவி கிரியை செய்கிற காரியம் உங்களுக்கு வேகமாக நேரம் இல்லை, சொல்லிட்டு போகிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. என்ன தெரியுமா பண்ணோம்? இதனுடைய தாக்கம், இந்த ஆவி உள்ளே இருக்கிற மனுஷனை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் தெரியுமா? அதனுடைய தாக்கம் என்னத்தை தெரியுமா வெளிப்படுத்தும்? இது தற்கொலையின் எண்ணத்தை கொடுக்கும். என்னத்தை கொடுக்கும்? தற்கொலையின் எண்ணத்தை கொடுக்கும். ரெண்டாவது மனநோய் சொல்கிறாங்கல்ல, சைக்காலஜி இஷ்யூன்னு, சைக்காலஜியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, மனம் சார்ந்த நோயே கொடுக்கும் இந்த அசுத்தாவி. என்ன? பேச்சு திறனை இழக்க வைக்கும் இந்த ஆவி உள்ளே இருந்துச்சுன்னா. அசுத்தாவி பிடிச்சிருந்தா அது என்ன ஆகும்? பேச்சாற்றலை இழக்க வைக்கும். மூணாவது என்ன? பலவீனத்தை கொடுக்கும், சரீரத்தில் பலவீனத்தை கொடுக்கும். இந்த மனநோயின்னு சொல்கிறேன்ல, இது எப்படின்னா இந்த ஆவி தற்கொலையின் எண்ணத்தை. மனநோயின்றது என்ன தெரியுமா? அவங்களே அவங்க உடம்பை கீறிக்குவாங்க, காயப்படுத்திக்குவாங்க. ஒருத்தன் நல்ல சுயநல உள்ளவன் ஒரு கத்தியை வச்சியோ பிளேடை வச்சோ அவன் உடம்பையே கீறிக்கிறானா, அதுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லை, உள்ள அசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருங்க. அந்த குணம் என்ன பண்ணுன்னா அது தன்னை காயப்படுத்தும். தற்கொலைக்கு நேரம் அடிக்கடி நான் தற்கொலை முடிவு எடுத்தேன், நான் தற்கொலை பண்ணிக்க பார்த்தேன் அப்படின்னா உள்ள என்ன ஆவி இருக்குது? என்ன நாமம் இருக்குது? சபைக்குள்ளே இருக்கும். ஜாக்கிரதை தேவ பிள்ளைகளே. ஆமென், ஹல்லேலூயா. தன் சரீரத்தை தானே கீறிக்கொள்கிற மனநோயை உண்டு பண்ணுகிற ஆவி, இந்த பொல்லாத ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க எப்படி வருகிறது அப்படின்னா, பாவம் செய்கிறதுனால வரும் இந்த ஆவி. சில பேர் நான் பாவமே செய்கிறது இல்லையே. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவியினுடைய தன்மை என்னென்னா, விஷயத்தை மறைக்கிறதும் பாவம்தான். நான் சொல்லலை, ஓகே கரெக்டா அப்படின்னா மறைச்சிய, அதுவும் தப்பு. இந்த அசுத்தாவி அப்படி கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. பாவம் செய்தல், இதனால பில்லி சூனியத்தை நம்பும். இந்த அசுத்தாவி இருக்கு பாருங்க, எது? பில்லி சூனியத்தை நம்பும். பில்லி சூனியத்தில் செயல்படுகிற ஆவில என்ன ஆவி? இந்த தீயாவி, பொல்லாதாவி, அசுத்தாவி தான். உங்களுக்கு விரோதமாக மாந்திரியம் பண்ணுறேன், பில்லி சூனியம் வைக்கிறேன், செய்வனை வச்ச எந்த கிரியையும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை நம்புகிற, இதை பின்பற்றுகிற, இதுக்கு பின்னாடி போகிற ஆவி என்ன ஆவி தெரியுமா? அசுத்தாவி. இதுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். ஜாக்கிரதை. தற்கொலையின் எண்ணத்தை கொடுக்கும், தண்ணியை கீரிக்கும், மனநோயாய் செயல்படும். இந்த ஆவி என்ன ஆவி? அந்த ஆவிகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென். சரி, அடுத்த காரியம் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம், வேகமாக போவோம். அடுத்த 5வது காரியம் லேகியோன். லேகியோன் என்ன ஆவி? என்ன நாமம்? லேகியோன் என்கிற நாமம். இந்த நாமத்தை குறித்து சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த நாமத்தை குறித்து பார்க்கும்போது பாருங்கள், சாத்தான் மனிதனை பிடிக்கும்போது சில நேரம் தனிப்பட்ட பேய்களாகவும் இருக்கக்கூடும், அதே நேரத்தில் பல பேய்களாகவும்
இருக்கக்கூடும். பைபிள் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் அசுத்தாவின்னு சொல்கிறது என்னது? தனிப்பட்டு செயல்படுகிறது. ஆனால் லேகியோன் என்பது அப்படி கிடையாது, கூட்டமாய் செயல்படுகிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்கிறது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சாத்தான் மனிதனை பிடிக்கும்போது தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஒரு கூட்டமாகவும் செயல்படும். அசுத்தாவி என்பது தனிப்பட்ட பேய்களாகும், லேகியோன் என்பது பல பேய்களின் கூட்டம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். லூக்கா 8வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான்னு இருக்கு. ஆமென். பாருங்க, இந்த லூக்கா 8:2 பார்க்குறோம், மகதேனா மரியாளுக்குள் 7 பிசாசுகள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். ஸ்டார்டிங்கில் பேசினேன்ல, என்னன்னு சுரேஷ் வந்தார், ரமேஷ் வந்தார், ராஜேஷ் வந்தார், ராஜா வந்தார். இத்தனை பிசாசு உள்ளே இருக்குமானா? பிசாசு இருக்கும், செத்த ஆவி இருக்காது. சொல்கிறது புரிஞ்சிச்சா? ஆண்டவர் பிசாசுகள் விரட்டினார்னா ஒரு மனுஷனுக்குள்ள, இப்போ நான் சொன்னது முன்னாடி என்ன சொன்னேன்? லேகியோன்னு சொன்னேன். 7 பேரை என்ன பண்ணார்? ஆண்டவர் விரட்டினார். 7 பிசாசுகளை விரட்டினார்னு சொன்னேன். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். பிசாசின் எண்ணிக்கை கூட கூட அவைகளின் பாவ சேட்டையும் அதிகரிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள லேகியோன் இருந்தால் அவனை அழக்கழிச்சிடும் மனுஷனை. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்க்க முடியும். கதிரேனூருடைய நாட்டில் இயேசு சந்தித்த மனிதனுக்குள் 6000 பேர், எப்பா 6000 பேய்கள் இருந்ததாம். யோசிச்சு பாருங்க. எனவே அவைகளின் கிரியைகளும் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, 1000 பிசாசுகள் பிடித்தவன் சரியான வஸ்திரம், 6000 பிசாசுகள் பிடித்தவன் எப்படி இருந்தானா? சரியான வஸ்திரம் அணியவில்லை, நிர்வாணியாய் அலைந்தான் இருக்கு. நிர்வாணத்தை காட்டுகிற, நிர்வாண உணர்வை விரும்புகிற, நிர்வாணத்தை விரும்புகிற ஆவினாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது லேகியோன் உள்ள உட்காந்துருக்க ஆவின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இராது. ஏன் தேவப்புள்ள பரிசுத்தமாறு, உண்மையாரு, நீதியாரு, மன்னி, கிறிஸ்துவ போல வாழு, கடிந்து கொண்டு புத்தி சொல்கிற ஒரு இடத்துல இருந்து பேசுகிறேன்னா ஒன்று தான். தேவன் ஒழுக்கத்தின் தேவன், நீதியின் தேவன், உண்மை உள்ள தேவன், உத்தமத்தின் தேவன், மகத்தான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபியாக இருக்கிற தேவன், எங்கும் நிலைத்திருக்கிறவர், ஆதியும் அந்தவுமானவர். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உடன்படிக்கையை மாற்றினார். அவர் மாறாதவர். காலங்களில் உடன்படிக்கை மாறிச்சு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்னைக்கு ஒரு மைண்ட் செட்டில் இன்னைக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவர் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். லேகியன் பிடித்தவர்கள் தங்கள் சரீரத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காயப்படுத்துவாங்க. இந்த லேகியோனுடைய ஆவி உள்ளே இருந்தால் தன் சொந்த சரீரத்தை எவனாவது காயப்படுத்தினானா அவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்கு? புரியுதா? பரிசுத்தத்துக்கு விரோதமாய், பாவத்துக்கு அடையாளமாய், உலகத்துக்கு ஐக்கியம் கொள்ள. நான் சொல்கிறது புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேசலாம், பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நாமங்கள் என்னென்ன நாமம் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். அப்படியே லூசிஃபரை பற்றி சொல்லியிருக்கிறேன், சாத்தானை குறித்து சொல்லியிருக்கிறேன், பிசாசஸ் குறித்து சொல்லியிருக்கிறேன், அசுத்தாவியை குறித்து சொல்லியிருக்கிறேன், லேகியோனை குறித்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி எசபேலுடைய ஆவி என்ன, அப்போலியனுடைய ஆவி என்ன, வலுசற்பத்தின் ஆவி என்ன, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன, கள்ளத்தீர்க்கதரிசியுடைய ஆவி என்ன, பொய்யனுடைய கொலைபாதகனுடைய ஆவினா என்ன, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் பார்த்துட்டு பிசாசினுடைய கிரியைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வானம் பூமிக்குன் மண்டலத்திற்குண்டான போராடுகிற ஆவினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆவியின் மண்டலத்தில் போராடுகிற ஆவி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது வந்து உங்களுக்கிட்ட பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க வந்தாங்கன்னா நீங்கள் பாஸ்டரை தேடி வரணும்னு இல்லை, நீங்களே அவங்கள என்ன பண்ணலாம்? பிசாசுகளை துரத்தலாம். ஏன்னா பிசாசுகளை துரத்துவது என்பது வரம் கிடையாது. என்னையோடைய பொறுத்த வரைக்கும், என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களின் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்கள் ஆண்டவரை பிலீவ் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பிசாசை விரட்ட பாஸ்டர் தேடி வரணும்னு இல்லை, நீங்கள் விரட்ட முடியும்.
இப்போ நம்ம போய் விரட்ட போய் தலையில் கை வச்சோம்னா என்ன நடக்குது? அது நம்மளை விரட்டுது. என்ன காரணம்னா, இந்த நாமங்கள், இந்த நாமங்களுடைய செயல்பாடுகள், இதை எப்படி கையாளணும், இதனுடைய கிரியை என்ன, இதனுடைய குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆவியின் மண்டலத்தை குறித்த புரிதல் இருந்தாலே உங்களை கண்டு பிசாசு ஓடுவான். இப்போ பிசாசை கண்டு நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. ஆவியானவர் இந்த காரியங்களுக்காக கூட இதை என்னை உணர்த்தியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான். பிசாசை துரத்துங்க, பிசாசை துரத்த கற்றுக்குங்க. சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங்கே என்னென்னா, பிசாசை துரத்து, அற்புதத்தை செய்ய, அடையாளங்களை செய்ய, ஆட்டோமேட்டிக்காக ஊழியம் வளரும், ஊழியம் எழும்பும். ஆமேன். ஏன்னா கிறிஸ்து செஞ்ச ஊழியம் அதுதான். என்ன செஞ்சார்? பிசாசுகளை துரத்தினார், அற்புத அடையாளங்களை செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தேவ பிள்ளைகளை, பிசாசை எதிர்த்து நிற்க கற்றுக்கோங்க. அப்படியே நாம் எழுந்திருந்து நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம்.